ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேன்கூடு சமையல் வித் மீ தேன்மொழி சங்கர். இன்றைக்கி நம்ம சூப்பராக பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை, சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். வீட்டில் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. சின்ன குட்டி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குமான்னு சொன்னால், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் பட்டை 2 துண்டு சின்னதாக போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 4 பீஸ் கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். தோல் உரித்து சேர்த்துருக்கேன் முழுசாகவே. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். பொடியாக சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஒரு 3 போல் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா கிரேவி நல்லா இருக்கும். அதுலேயே நல்லா வதங்கி வரும் நமக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு, நல்லா வாசமும் வருது. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு இல்லைன்னா வினிகர் விட்டு கழுவுனிங்கன்னா அந்த ரா ஸ்மெல் நமக்கு வராது. நல்லா க்ளீன் ஸ்மெல் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் வதக்கும் போது நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே சிக்கனும் வேக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் தண்ணி வெயிட் பண்ணி தான் எப்போவுமே சேர்க்கணும் சிக்கன் மட்டன் சேர்க்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சிக்கனும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போது 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கையால் வதக்கி விட வேணாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது சீக்கிரமாக தக்காளி வதங்கிரும். மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தோன்னா, சிம்மில் வச்சு எடுத்தோன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். இதுக்குன்னு டைம் விட வேணாம். அது பாருங்கள் தண்ணி எப்படி விட்டுருக்குன்னு பாருங்கள். சிக்கன்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ டொமேட்டோவும் நல்லா வதங்கிருச்சு, மேஷ் ஆகிருச்சு. சிக்கனுமே பாதி வெந்துருச்சு. இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. நீங்கள் சில்லி பவுடர், தனியா பவுடர் தனியாக சேர்க்கணுன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடருக்கு 2 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பெப்பர் சிக்கன்றதுனால பெப்பரோட டேஸ்ட்டு தான் வரணும்னு நான் பெப்பர் அதிகமாக சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். தண்ணி வேணும்னா, நல்ல கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி எப்பவுமே கொதிக்கும் போதே சேர்த்துருவேன், லாஸ்ட்டாக சேர்க்க மாட்டேன். அது கொதித்து வரும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்க்கும் போது கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கறத விட இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது சேர்த்து பாருங்கள். அந்த ஃப்ளேவரே தனி சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அந்த பெப்பர் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேன்கூடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.